இன்றைய நாளில் வாசிக்கப்படுதான சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும்போது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. நம்ம மேன்மையாக பாராட்டணும்னு சொன்னால், மேன்மைனா பெருமையாக பேசணும். பெருமை பேசக்கூடாது. முதல்ல என்ன செய்யக்கூடாது? பெருமை பேசக்கூடாது. ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். முதல் எதிரி யார் தான்? நம்ம பெருமையாக இருப்போம்னு சொன்னால் முதல் எதிரி யார்? நமக்கு கடவுள் தான். கடவுள் தான் நமக்கு என்ன செய்கிறாரு? முதல் எதிரியாக இருக்கிறார். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, நம்ம அப்படி பெருமையாக பேசணுன்னாக்கா என்ன சொல்லலாம்? கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பெருமையாக பேசலாம். நாங்களாம் யார்? கடவுளுடைய பிள்ளைங்க. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க. கர்த்தர் எங்களுடைய தகப்பன், இயேசு கிறிஸ்துவினுடைய தகப்பன். என்னை அவர் என்ன செய்திருக்கிறாரு? ரட்சித்து இருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? கடவுளை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், அவரை தான் நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? பெருமையாக பேசிக்கலாம். மற்றபடி வேறு எதை குறித்து என்ன செய்ய முடியாது? பெருமையாக பேச முடியாது. ஆனால் உலகத்து மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் என்ன செய்கிறாங்க? ரதங்களை குறித்து, ரதம் சொன்னால் அவங்களுக்கு இருக்கிறதான செல்வாக்குகளை குறித்து, அவங்களுக்கு தான வசதிகளை குறித்து, அவங்களுக்கு இருக்கிறதான பொருள், அவங்களுக்கு இருக்கிறதான சொத்துக்கள், இதையெல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க? சிலர் பெருமையாக பேசிப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க? கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வாடகை வீட்டில் இருப்பாங்க. வாடகை கூட கொடுக்க முடியாமல் என்ன செய்வாங்க? கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க மத்தியில் இவங்க என்ன செய்வாங்க? எனக்கு 4 வீடு இருக்குது. ஒரு சிலருக்கு சைக்கிள் கூட இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு சிலர் பைக் வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க. அது என்ன செய்வாங்க? இங்கே வந்து பெருமையாக பேசுவாங்க. என்ன அவங்ககிட்டலாம் இருக்கான்? அவங்ககிட்ட இருக்குதான செல்வங்களை குறித்து, அவங்கள்ட்ட இருக்குதான இந்த ஆஸ்திகளை, சொத்துக்களை குறித்து என்ன செய்வாங்க? சிலர் பெருமையாக பேசுவாங்க. அது மாத்திரமில்லை, 2வது ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். குதிரை என்று சொன்னால் தங்களுக்கு இருக்கிறதான பலத்தை குறித்து, சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலம், ஆரோக்கியத்தை குறித்து என்ன செய்வாங்க? சிலர் பெருமையாக பேசிப்பாங்க. நான்லாம் டாக்டர்கிட்டயே போனதே கிடையாது. நான்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் கண்ணாடியே என்ன செய்யலை? போடவே இல்லை. நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் என்ன செஞ்சது கிடையாது? ஊசியே போட்டதில்லை. எனக்கு இருக்கிற சரீர பலத்துக்கு எவ்வளோ தூரம்னாலும் நான் என்ன செய்வேன்? நடந்து வருவேன். மழையில் நனைஞ்சாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. என்னால் இதை செஞ்சு முடிச்சிட முடியும். நான் நல்லா செஞ்சுருக்கேன், படிச்சிருக்கிறேன். நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் நல்ல வசதியான ஒரு தொழில் பண்ணுறேன். நான் வசதியாக இருக்கிறேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்ல வேலை இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி தங்களுக்கு இருக்குதான அந்த பலத்தை குறித்து அவங்க என்ன செய்வாங்க? சில பெருமையாக பேசுவாங்க. அது எல்லாமே ஒரு காலம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்து என்ன செஞ்சுது? உலகம் முழுவதும் இருக்கிற மக்களை என்ன செஞ்சுது? தலைக்கெல்லாம் மாற்றி போட்டது. எல்லாம் பெரிய பலசாலியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? எல்லாம் பெரிய பலசாலியாக இருந்தாங்க. ஜிம்முக்கெல்லாம் போய் செஞ்சாங்க. உடலெல்லாம் நல்லா கட்டு மஸ்தாக வச்சுருந்தாங்க. நல்லா மல்யுத்த வீரர் போல் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் என்ன செஞ்சாங்க? இந்த கொரோனா வந்தப்போ காற்று வழியாக வந்து அந்த வைரஸை பார்த்து ஜன்னல் கதவுலாம் சாத்திக்கிட்டாங்க. வெளியில் போல் எதை பார்த்து? அந்த காற்று வழியாக வரக்கூடியதான அந்த கொரோனா வைரஸு ஜன்னல் வழியாக வந்துடும் சொல்லி பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க? ஜன்னல் கதவுலாம் சாத்திட்டாங்க. வெளியிலே யாரும் போல. பெரிய தைரியமான ஆள், நல்ல பலசாலியான ஆள், எதை குறித்தும் பயப்படாத ஒரு ஆள் யாரை பார்த்து பயந்தார்? காற்றை பார்த்து பயந்தார். ஏன்னா இதை சொல்ல வரேன்னா, சிலர் அப்படி செய்வாங்க. அதற்கான மாறுதல் மாறும். அதற்கான ஒரு தீர்வு உண்டாகும். தங்களுக்கு இருக்குதான செல்வங்களை குறித்து, தங்களுக்கு இருக்குதான படைபலத்தை குறித்து, தங்களுக்கு இருக்குதான வசதி வாய்ப்புகளை குறித்து பெருமை பேசுவார் என்று சொன்னால் அது ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அழிந்து போகும். ஒரு எர்த்குவேக் வந்ததுன்னு சொன்னால், ஒரு பூமி அதிர்ச்சி வந்து சொன்னால் எல்லா வீடும் என்ன செஞ்சிடும்? ஒன்றும் இல்லாமல் போயிடும். தங்களுக்கு உண்டான ஆஸ்தி சொத்தெல்லாம் இல்லாமல் போயிடும். ஒரு சின்ன ஒரு வியாதி, ஒரு கொள்ளை நோய் வந்ததுனாக்கா சரீரத்தில் இருக்கிறதான பலனெல்லாம் குன்றி போயிடும். இதெல்லாம் மாறக்கூடியது. மாறாத ஒன்று என்னது தான்? நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய நான் பிள்ளை என்று சொல்லி நம்ம பெருமையானவனா அப்படி பேசிக்கலாம். மாறக்கூடியதான, அழிந்து போகக்கூடியதான இந்த உலகத்தில் நம்ம பார்க்க எல்லாமே என்னது தான்? அனித்தியமானது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே என்னது? அனித்தியமானது. நித்தியமானது எது தான்? மேலே இருக்கிறது மட்டும்தான். பரலோகம் மட்டும்தான் நித்தியமானது. ரட்சிப்பு மட்டும்தான் நித்தியமாக. நாம் ரட்சிக்கப்பட்டோமா, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு தகுதியை பெற்றுவிட்டோம். அது நித்தியமானது. ஆனால் உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாமே என்னது தான்? அனித்தியமானது. பூமியில் பார்க்க எல்லாமே அனித்தியமானது. சரீரம் கூட என்னது தான்? அனித்தியமானது, அழிந்து போகக்கூடியது தான். இதுக்கும் என்ன ஒரு நேரம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, ஒரு வயசு இருக்குது. அது வரைக்கும் தான் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுடும்? பலவீனம் வந்துடும். அப்புறம் மறித்து போயிடும். மண்ணில் வச்சு புதைச்சிருவாங்க. அதுவும் மண்ணில் வச்சது என்ன ஆகாது?
அதுவும் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக புழு பூத்து அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அழியாத ஒன்று எது தான்? ரட்சிப்பு தான், நித்தியமான அந்த ரட்சிப்பு தான். அதை குறித்து நாம் பெருமை பேசிக்கொள்ளலாம், அதை குறித்து நாம் பெருமையாக சொல்லலாம். நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அதை குறித்து மாத்திரம் நம்ம பெருமையாக மகிழ்ச்சியாக கூட பேசலாமே தவிர, நமக்கு இருக்கிறதான தற்காலிகமாக இருக்கிறதான அனித்தியமான காரியங்களை குறித்து ஒருபோதும் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பெருமை பேசிவிடக்கூடாதுன்றது இங்கே பார்க்க ஆகினால் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நாளில் நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு இருக்குதான அனித்தியமான காரியங்களை குறித்து நான் ஒரு பெருமையாக இருக்கிறேன்னா, நித்தியமான ரட்சிப்பை குறித்து எனக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த நம்பிக்கை குறித்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.